அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ராமேஸ்வரத்திலிருந்து வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கும் வாய்ப்பு இருப்பதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். ராமேஸ்வரம் ரயில் நிலையம் தற்போது முழுமையாக நவீனமயமாக்கப்பட்டு பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொண்ட முக்கிய நிலையமாக மாற்றப்பட்டு வருகிறது. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை மறுசீரமைப்பு அதிநவீன வசதியுடன் கூடிய ரயில் நிலையமாக உருவாக்குவதற்கு சுமார் 95 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்கப்பட்டு தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் எவ்வளவு தூரம் முன்னேறி இருப்பதை என்பதை ஆய்வு செய்வதற்காக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் மதுரை ரயில் மூலம் ராமேஸ்வரம் வந்தடைந்தார். ரயில் நிலைய வளாகம் முழுவதையும் சுற்றி பார்த்த அவர் கட்டுமான பணிகளின் நிலை குறித்து ரயில்வே அதிகாரியிடம் விவரமாக கேட்டறிந்தார். ஆய்வின் போது பயணிகள் பயன்பாட்டுக்கான மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள், புதிய காத்திருப்பு அரங்கங்கள், மேம்பட்ட மின்சார வசதிகள், லிஃப்ட், எஸ்கலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், சுத்தமான கழிப்பறைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பணிகள் தரமான முறையில் காலக்கெடுக்குள் முடிக்க வேண்டும் என்று யாதொரு தாமதமும் ஏற்படக்கூடாது என்றும் அவர் அறிவித்துள்ளார். பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆர்.என். சிங், ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தின் கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெறுவதையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ரயில் நிலையம் ஆன்மீக, சுற்றுலா பயணிகள் மற்றும் பொது பயணிகளின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் உருவாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். குறிப்பாக ராமேஸ்வரம் ஒரு முக்கிய புனித தலமாக இருப்பதால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் அவர்களின் பயணம் எளிதாகும் வகையில் இந்த மேம்பாடு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக விளக்கியுள்ளார். மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கும் குறித்து தெற்கு ரயில்வே தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும், தேவையான உட்கட்டமைப்பு வசதி தயாராகும் நிலையில் அந்த சேவை விரைவில் தொடங்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கினால் ராமேஸ்வரத்திலிருந்து முக்கிய நகரங்களுக்கு குறைந்த நேரத்தில் வசதியான பயணம் மேற்கொள்ள முடியும் என்றும் இது சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரும் ஊக்கமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நவீனமாக்கப்பட்ட மற்றும் வந்தே பாரத்தின் ரயில் சேவை தொடர்பான இந்த அறிவிப்பு உள்ளூர் பயணிகள் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணிகள் திட்டமிட்டபடி நிறைவடைந்தால் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் தெற்கு ரயில்வேயின் முக்கிய முன்னோடி நிலையங்களில் ஒன்றாக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.